அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தவக்காலத்திலே நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலே தோன்ற வேண்டிய உணர்ச்சிகள் என்ன? அதற்கு வழிகாட்டுவதாக புனிதர் வளனாருடைய சிந்தனைகள் இருக்கின்றன. அதனை தேம்பாவணியிலே வீரமா முனிவர் நமக்கு தருகிறார். அத்தகைய ஒரு செய்யுளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக அருமையான இந்த செய்யுள் மூலமாக வீரமாமுனிவர் நமக்கு அருமையான பாடத்தை கற்றுத்தருகிறார். அருள்மிக இரத்தல் வேண்டின் அத்திர துயரோ வேண்டும், மருள்மிக அசடர் உன்னை மறத்து அறைந்து இரத்தல் வேண்டின், பொருள்மிக உன் தோள் என் தோள் பொருந்தி ஓர் மரத்தில் தூங்கி, இருள்மிக முகில் சூழ் குன்றத்து இருவர் வீதலும் வேண்டாதது ஏன்? அதன் பொருள், சொல்லுக்கு சொல் பொருள் என்னவென்றால், மக்கள் மீது கொண்ட கருணை மிகுதியால் நீ உயிர் துறத்தல் வேண்டுமாயினும் அவ்வாறான துயரம் கொண்டோ இரத்தல் வேண்டும். மயக்க மிகுதியால் தீயோர் உன்னை மரத்தில் அறைந்தே நீ இரத்தல் வேண்டும் என்றிருப்பின், இருள் மிகுமாறு மேகம் சூழும் இந்த ஒரு மலையில் நம் உறவிற்கு பொருள் பொருத்தம் மிகுமாறும் உன் தோளும் என் தோளும் ஒன்றாக பொருந்தி ஒரே சிலுவை மரத்தில் தொங்கி இருவரும் ஒன்றாக இருத்தல் நீ விரும்பி செய்யாதது ஏன் என்று புலம்புகிறார் சூசை. மக்கள் மீட்படைய நீ உயர்ந்து இருக்க வேண்டுமா? அப்படியே என்றாலும் கூட இத்தனை துன்பமடைய வேண்டுமா? அப்படியாய நமது உறவின் நெருக்கத்தால் உனது தோளும் எனது தோளும் ஒன்றாகன்றோ இருக்க வேண்டும், ஒன்றாகவென்றோ சிலுவையிலே தொங்க வேண்டும், ஒன்றாகவென்றோ இறக்க வேண்டும். இதனை நீ விரும்பி செய்யாதது ஏன் என்று புனிதர் வளனார் புலம்புகிறார் என்று பார்க்கிறோம். அருள்மிக விரத்தல் வேண்டி நத்திர துயரோ வேண்டும், மருள்மிக வசடர் உன்னை மறைத்திரைத்தல் வேண்டின், பொருள்மிக உன்றோள் என்றோள் பொருந்தியோர் மரத்தில் தூங்கு, இருள்மிக முகில் சூழ் குன்ற திருவீதலும் வேண்டாதது ஏன் என்று வீரமாமுனிவர் சூசை புலம்புவதாக நமக்கு கூறுகிறார். முக்கியமான ஒன்று, என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த துன்பங்களை அனுபவித்தார் என்றால், ஆண்டவரை என்னையும் உம்மோடு ஏன் சாடிக்கவில்லை? நேர்பட்ட துன்பங்களை உம்மோடு சேர்ந்து நானும் ஏன் பட வைக்கவில்லை? என்னிடம் நெருங்கி அன்பு கொண்டவர் தானே, அந்த அன்பை ஏன் அப்படி புலப்படுத்தவில்லை என்று வீரமாமுனிவர் சூசையை புலம்புவதாக சொல்வது நம்முடைய மனசிலே இருக்க வேண்டிய உணர்ச்சி என்ன? நாம் எத்தகைய சிந்தனைகளிலே ஈடுபட வேண்டும்? திருப்பாடுகள் நம்முடைய உள்ளத்தில் எழுப்ப வேண்டிய உணர்ச்சிகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். தியானிப்போம், அதன் மூலமாக நலமடைவோம், ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாவோம். வாழ்க.